மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வேங்கிள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை நேடி நீடவே. தமிழ் இலக்கியத்தோட பொக்கிஷம் கம்பராமாயணம். இந்த ராமாயணம்ங்கிறது கதை இல்லை, வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பாடங்களும் இருக்கின்ற ஒரு இதிகாசம். வால்மீகி முனிவர் வடமொழியிலே எழுதினார் ராமாயணத்தை. தமிழிலே, அதுவும் தன் சொந்த கற்பனை வளத்தோட தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி உலகமே வியக்கின்ற அளவுக்கு ஒரு காவியமாக படைத்தவர் கம்பர். அதனால தான் கல்வியில் பெரியவன் கம்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வெறும் கதை சொல்லலை, ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் உயிர் கொடுத்தார். அவங்க மனசில் என்ன ஓடுது அப்படின்னு நம்ம காட்டினார். கம்பர் இல்லைன்னா ராமாயணம் தமிழில் இந்த அளவுக்கு நம்ம மனசில் பதிஞ்சிருக்கவே முடியாது. அவருடைய ஒவ்வொரு பாட்டும் ஒரு ஓவியம் மாதிரி. இருவரம்பில் ராமா வென்றோர் உம்பர் நிருவர் என்பது நிச்சயம் ஆதலால் மறுவின் மாக்கதை கேட்டபின் கேட்பவர் வைகுந்தம் பெறுவார் என்பதை பேசவும் வேண்டுமோ. இது அவர் பாடின ஒரு விருத்தம். நம்ம கண் முன்னாடி இந்த ராமாயணம் அவருடைய ஒவ்வொரு பாட்டிலையும் ஓவியம் மாதிரி விரியும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கம்பராமாயணத்துல இருந்து சில வாழ்க்கை பாடங்களை பார்க்கலாம். அதாவது ராமாயணத்தினுடைய முதல் பகுதி, ஆரம்பிக்கிற பகுதி பாலகாண்டம்னு சொல்லுவாங்க. இந்த பாலகாண்டம் அப்படின்னா குழந்தை பருவம்னு அர்த்தம். ராமன், லக்ஷ்மணன், பரத, சத்ருகனன் முதலான 4 இவங்களுடைய பிறப்புல இருந்து ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் ஆகுகின்ற வரையிலே இருக்கின்ற பகுதி பாலகாண்டம். இந்த பகுதியிலிருந்து நமக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்கு. குருபக்தி, இந்த குருபக்தி, கடமை உணர்வு. இந்த விஸ்வாமித்திரர் இருக்கார் இல்லையா, குலகுரு தசரத மகாராஜா, அயோத்தி மாநகரம் கற்பனை பண்ணிக்கோங்க. விஸ்வாமித்திரர் வரார், தசரதர் பார்க்குறார். தசரதர் ஒரு மாமன்னன், அவன் ஒரு மாமன்னன். ஒரு நாள் முனிவர் வரார், அயோத்திக்கு வரார். இந்த தசரத சக்கரவர்த்தி இவரை பார்க்குறார். பார்த்தும் முனிவர் அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் ரொம்ப ஆனந்தப்படுவாங்க. உடனே அவங்க கேட்குற முதல் கேள்வி, முனிவர்கள் வந்துட்டா, முனிவர் வந்ததும் சும்மா இருக்கல, தசரதனை புகழ்கிறார். ரொம்ப அப்படியே இந்த மாமன்னனுடைய புகழை எப்படி சொல்கிறார் அப்படின்னா, ஒரு வரியிலே சொல்ல வேண்டுமென்றால், உலகங்களையும் காப்பவன் பரபிரம்மம். பரம்பிரம்மம் இல்லையா, இந்த பரபிரம்மம் தேவர்களையெல்லாம் காப்பவன் இந்திரதேவன். இந்த தேவர்களுக்கு இணையாக தசரதனை சொல்லுகின்றார் விஸ்வாமித்திரர். நீ அந்த இடத்திலே இடம்பெறுகின்றாய். அயோத்தியை அப்படி பார்த்துக்கிட்டாராம் தசரதன். உலகத்தை பரபிரம்மம் காப்பது போலே, முனிவர்களை எல்லாம் இந்திரன் காப்பது போலே இந்த அயோத்தியை நீ காக்கின்றாய். அந்த லைன்ல நீ வந்துட்டேன்னு சொல்றார். உடனே இவருக்கு ரொம்ப ஆனந்தங்க. கேட்கிறார், முனிவரே உங்களுக்கு என்ன வேண்டும்? இது கேட்கணும். அந்த காலத்துல மன்னன் யாரை இது சொன்னாலும் புகழ்ந்து பாடினா உடனே கேட்கணும். புலவர்களை கேட்க வேண்டும், முனிவரை கேட்க வேண்டும், மக்களை கேட்க வேண்டும். அப்போ மன்னர்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. உயிரை கேட்டாலும் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுத்துடுறார் விஸ்வாமித்திரருக்கு. இப்போ இந்த விஸ்வாமித்திரர், ராஜா நான் ஒரு யாகம் பண்ணுறேன். என்ன யாகம் பண்ணுறேன்? அந்த யாகத்துக்கு தாடகை, அரக்கிங்க, சுபாகு, மாரீசன், இந்த அரக்கர்கள் எல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. என் யாகத்தை காக்க உன்னுடைய செம்மல், கரிய செம்மல்னு சொல்றாங்க. யாரை சொல்றார்? ராமனை குறிப்பிடுகின்றார். கரிய செம்மல் ராமனை என்னோடு அனுப்பு அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நாள் என்னோட இருந்துட்டு வரட்டும். தசரதனுக்கு பயங்கர ஷாக்கு. எப்படின்னா, யமதர்மன் என் உயிரை யாசிப்பது போலே இருந்ததான். உயிரை யாசிச்சா நமக்குலாம் எப்படி இருக்கும்? உயிர் போக போகிற நேரத்தில் பதற்றமாக இருக்கும் இல்லையா? அந்த பதற்றத்துக்கு உள்ளாகின்றான் தசரதன். ஏன்னா அவனுடைய ரொம்ப ஆசை மகன், அதாவது 14 வருடங்கள் 15 வருடங்கள் பால பருவத்திலே படித்துவிட்டு வசிஷ்டரிடம் கல்வி கற்று எல்லா கலைகளையும் கற்று திரும்பி வருகின்றான். முதல் நாள் அவனுக்கு இதெல்லாம் வந்தாச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் சின்ன பையன் இப்போ தான் நம்ம கூட இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லி தசரதன் ரொம்ப ஆனந்தப்படுகின்றான். இதுக்கப்புறம் முடி சூட்டணும், எல்லாம் பண்ணணும். 16 வயசு. இந்த ராமனை எப்படி, சின்ன பையன், இவனை எப்படி அரக்கர்களோட சண்டை போட என்னால் அனுப்ப முடியும்னு ரொம்ப வேதனைப்படுறார். ரொம்ப இளமையானவன் ராமன். அரக்கர்களோடு அரக்கர்கள் பலம் வாய்ந்தவர்கள், எப்படி சண்டை போட முடியும்? வேணும்னா நானே படைகளோட யாகத்தை காக்கின்றேன் மறுத்து பேசிடுறார்.
விஸ்வாமித்திரர் சும்மா கிடையாது, பயங்கர கோபம் வரும். ரொம்ப கோபம் வந்தாச்சு. கோபம் வந்து எழுந்துட்டார். இப்போ வசிஷ்டர் வந்து அலர்ட் பண்ணுறாரு, நீ என்ன பண்ணுற? ராமனுக்கு வருகின்ற நன்மையை தடுக்கின்றாய். ராமன் வந்து விஸ்வாமித்திரருடைய போகிறதுனால அவருடைய யாகம் காக்கப்படும். அதே நேரத்தில் அதனால ராமனுக்கும் அதீத நன்மைகள் உண்டு. ராமனுக்கு வருகின்ற நன்மையை தடுப்பாயா, தடுக்க கடவையோ அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஓகே, இப்போ வந்து தந்தையான தசரதனுக்கு ராமன் மீது கொண்டிருந்த பாசம், இந்த வசிஷ்டர் சொன்ன இந்த வார்த்தை, ராமனுக்கு நன்மை வரப்போகின்றது, அதை தடுக்க கடவையோன்னு கேட்ட உடனே முடிச்சுக்கிறார். ஓ, என் பிள்ளைக்கான நன்மையை நான் தடுக்கக்கூடாது. பாசம் இந்த கடமை உணர்மை விட மேலோங்கி நின்றதுனாலே இப்போ இந்த விஸ்வாமித்திரர் குரு அவருடைய வார்த்தையை மீறக்கூடாது. நீ கொடுத்த வாக்கு சத்திரிய வாக்கு. அப்போ உடனே வந்து ராமன் சாதாரண பையன் இல்லை, அவன் வலிமையானவன். குருவனுடைய வார்த்தையை கேட்டு ராமனையும் லக்ஷ்மணனையும் கூட அனுப்புகின்றார் அப்படின்னு அனுப்புகின்றார். ஒரு ராஜா வந்து இந்த ராமர் வந்து சாதாரண பையன் இல்லை, குரு ஒரு வார்த்தையை கேட்டு ராமனையும் லக்ஷ்மணையும் தயங்காமல் அனுப்பிச்சிடுறார். உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் கூட்டிட்டு தசரதன் தன் மகனை மனசை வந்து கல்லாக்கி கொண்டு மகனை அனுப்பி வைக்கின்றார். இந்த ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம்னு போகும் இல்லையா, அது மாதிரி ராமர் அனுப்பும்போது லக்ஷ்மணன் கூடவே அனுப்புகிறார். ஒரு தந்தையா அவருக்கு இருந்த பாசத்தை விட ஒரு ராஜாவா குருவுக்கு கொடுத்த வாக்குறுதிக்காக தர்மத்தை காப்பாற்றுவதற்காகவும் அனுப்பிச்சுடுறார். இப்போ விஸ்வாமித்திரர் கூட ராமர் போறார், பின்னாடியே லக்ஷ்மணன். அந்த சின்ன வயசுலேயே எந்த பயமும் இல்லைங்க, குருவோட யாகத்தை காக்க தயாராக போறாங்க. வழியிலே தாடகைங்கிற ஒரு பலம் வாய்ந்த அரக்கியை ராமர் வதம் பண்ணுகின்றார். அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் ராமருக்கு அதிபலம் அப்படிங்கிற பலம் அதிபலம் 2 மந்திரங்களை சொல்லி கொடுக்குறார், உபதேசம் பண்றார். இந்த மந்திரங்கள் பசி, தாகம், களைப்பு இதெல்லாம் வராமல் இருக்கும். ஏன்னா காட்டிலே வசிக்க போகின்றார்கள், எனி டைம் எல்லாமே கிடைக்காது. ஸோ அப்போ இந்த பசி, தாகம், களைப்பு இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்காக 2 மந்திரங்கள், பல மந்திரம், அதிபல மந்திரம், இதெல்லாம் சொல்லி கொடுக்குறார். இது குருவோட கருணை, சீடர்களுக்கு அவர் அளித்த முழுமையான பாதுகாப்பு. ஏன்னா சொல்லி கூட்டிட்டு வந்துட்டார் இல்லையா தசரதன் கிட்ட இருந்து. இப்போ ராமர் எந்த கேள்வியும் கேட்கல, குருவோட கட்டளைக்கு பணிகின்றார். எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு யாகத்தை கெடுக்க வந்த சுபாகு, மாரீசன் இந்த மாதிரி அரக்கர்களோட சண்டை போட்டு அவங்களெல்லாம் விரட்டி அடித்து யாகத்தை எல்லாம் முடிச்சு வைக்கிறார். இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன பாடம்? தசரதன் தன் மகன் மேலே இருந்த பாசத்தை விட குருவோட வார்த்தைக்கு கொடுத்த மதிப்பு. ராமர் குருவின் கட்டளைக்கு பணிந்து யாகத்தை காத்தது. இந்த குருவின் மீது வைக்கின்ற நம்பிக்கை. நமக்கு பல நல்ல விஷயங்கள் இல்லையா அதில். ராமர் லக்ஷ்மணன் 2 பேரும் சின்ன பசங்களாக இருந்தாலும் குருவனுடைய கடமையை நிறைவேற்ற எந்த தயக்கமும் இல்லாமல் போனது. இதுதான் உண்மையான கடமை உணர்வு. இது எவ்வளோ கடினமான வேலையாக இருந்தாலும் கூட அதை செய்யறது தான் முக்கியம். ஸோ அந்த பெரியவங்களை மதிக்கிறது இல்லையா, அந்த பெரியவங்க சொல்கிறதுலேயே ஒரு அர்த்தம் இருக்கும். சில சமயம் அது நமக்கு கஷ்டமாக தெரிஞ்சாலும் அது நமக்கு நல்லது தான் செய்யும். நம்ம சின்ன வயசுல இருந்தே பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க வழிகாட்டுதல்களை ஏற்று நம்ம கடமைகளை சரியாக செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம். இதெல்லாம் முதல் படி வாழ்க்கையில் இல்லையா. இந்த கருணை போகிறார், விஸ்வாமித்திரரோட போகிறார், யாகத்தையெல்லாம் இது பண்ணுறார். திருப்பி வரும்பொழுது ஒரு கௌதம முனிவர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அகல்யா தேவி. இந்த கௌதம முனிவருடைய மனைவி ரொம்ப அழகானவங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஒரு நாள் தேவேந்திரன் வந்து கௌதம முனிவர் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து அகலிகையை ஏமாத்திடுறார், அடைஞ்சிடுறார். இது தெரிஞ்ச கௌதம முனிவர் கோபத்தில் அகலிகையை பார்த்து, நீ கல்லாகி போவாய், யாரும் பார்க்க முடியாதபடி கண்ணுக்கு தெரியாத ஒரு கல்லாக நீ மாறி போவாய்ன்னு சபிச்சிடுறார். அப்புறம் திரேதா யுகத்தில் மகாவிஷ்ணு ராமாவதாரம் எடுத்து வந்து அவருடைய பாத தூசி ஸ்பரிசம் உன் மேலே பட்டதும் உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும். எங்கெங்க திரேதா யுகத்தில் வரணும். அவர் ஆயிரக்கணக்கான வருடங்கள் காத்திருந்தால் அகலிகை ஒரு கல்லாக. அவர் செஞ்சது தப்பு தான், ஆனால் அந்த தவறுக்காக எவ்வளோ பெரிய தண்டனையை அனுபவிக்கின்றாள். அந்த நீண்ட காத்திருப்பு அவங்க செய்த பாவங்களுக்கு ஒரு பிராயச்சித்தம் தேடிக்கொண்டாள். இந்த காலத்தில் அவங்க அனுபவித்த மனவேதனை, தனிமை, குற்ற உணர்ச்சி இதெல்லாம் சொல்லி மாளுமா? அவங்க உடல் அளவிலே கல்லாக இருந்தாலும் மனதளவிலே பெரும் வேதனையை அனுபவித்தவள். விஸ்வாமித்திரர் கூட போயிட்டு இருந்தார் ராமர். இந்த ஆசிரமத்துக்கிட்ட வரும்பொழுது விஸ்வாமித்திரர் இந்த அகலிகையை பற்றி சொல்லுகின்றார். அந்த ஒரு கல்லை கடந்து போறார். ராமா, இந்த ஆசிரமத்தில் அகலிகைங்கிறவ கல்லா சாபம் வாங்கி இருக்கான். நீ உன் பாதத்தாலே அவங்களுக்கு விமோச்சனம் கொடுக்க வேண்டும்
ராமர் எந்த தயக்கமும் இல்லை, அந்த கல் மேலே தன்னுடைய காலை வைக்கின்றார், ஸ்பரிசம் பண்ணுகின்றார். ராமர் கால் பட்டதும் அந்த கல் மெல்ல 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 மாறி அகலிகையாக தன்னுடைய பழைய அழகோட உயிர் பெற்று வந்தார். ராமர் முன்னாடி வந்து வணங்குறார். கௌதம முனிவரும் அங்கே வருகின்றார். ராமருடைய அருளாலே அகலியை மன்னிச்சு அவங்களை மீண்டும் தன்னுடைய மனைவியா ஏத்துக்கிறார். ராமர் வந்து அகலிகை மேல காட்டிய கருணை ஒரு கல்லா இருந்தவளுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்தது. கருணைங்கிற அந்த இவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இல்லையா? அந்த கருணை தவறு செஞ்சவங்க கூட மனம் வருந்தி காத்திருந்தா மன்னிப்பு கிடைக்கும். கௌதம முனிவர் அகலிகையை மன்னிச்சு ஏத்துக்கிட்டது மன்னிப்பினுடைய பெருமை. அப்போ கருணை மன்னிப்பு ரெண்டும் இருக்கு இல்லையா? வாழ்க்கையிலே நாம தவறுகள் செய்யலாம், ஆனால் அந்த தவறுகளை உணர்ந்து திருத்தி கொண்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ நமக்கு எப்பவும் செகண்ட் சான்ஸ் கிடைக்கும். இந்த கருணையும் மன்னிப்பும் இருந்தா எந்த மனிதனும் திருந்தி விட முடியும். இது இன்னொன்று வருதுங்க, ரொம்ப நிறைய பணிவு. பணிவு என்பது ஒரு பலம். இது நிறைய பேருக்கு புரியுறதே இல்லை. சீதா தேவியோட சுயம்பரத்தில் ஜனகர் வந்து சுயம்பரம் வைக்கிறார். இதில் ஒரு போட்டி வேறு. இந்த போட்டி என்ன அப்படின்னாக்க, சிவபெருமானுடைய வில்லை எடுத்து நானேற்ற வேண்டும். இந்த வில்லை ராமரை தவிர யாராலையும் அசைக்கவே முடியலங்க. எல்லாரும் ட்ரை பண்ணாங்க. ராமர் அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டார். விளையாட்டா அப்படி நானேற்றார், உடஞ்சிருச்சு. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த இளம் வயதிலே கூட ராமர் வந்து வலிமையோடையும் தெய்வீக சக்தியோடையும் இருந்தார். சிவதனுசை இப்போ உடைச்சிட்டார் இல்லையா? இந்த சத்தத்தை கேட்டு அங்கேருந்து பரசுராமர் கிளம்பி வந்துட்டார். கோபத்தோடு வர்றாரு. பரசுராமர் சிவபெருமானுடைய பெரிய பக்தர். அவர் கையில் சிவபெருமானால் கொடுக்கப்பட்ட கோடாலி, விஷ்ணு கொடுத்த வில் எல்லாம் இருக்குது. பரசுராமர் வந்து சாதாரண இது இல்லை. பகவான் பரசுராமர் பூமியிலே இருக்கின்ற சத்திரிய வம்சத்தை 21 முறை அழித்தவர். அவ்வளோ பலசாலி, கோபக்காரர். யார் என்னுடைய குருவோட வில்லை உடைச்சது? அவனை நான் சும்மா விட மாட்டேன், கோடாரியால் துண்டு துண்டாக்கிடுவேன்னு கோபமாக கத்துறாரு. சத்திரியர்களே, என்னுடைய கோடாரியின் வலிமையை அறியாமல் ஒரு பிராமணனான என்னுடன் போட்டியா அப்படின்னு அகங்காரமாக பேசுகிறார். லக்ஷ்மணன் பார்க்குறான் இந்த கோபத்தை. போய் கேட்குறான், சின்ன பையன் ராமன், ஒரு பழைய வில் அது, அதை உடைச்சதுக்கு எதுக்கு இவ்வளோ கோபம் அப்படின்னு பரசுராமரை ப்ரொவோக் பண்ணுறான். ரொம்ப விளையாட்டாக பேசுகிறார். ராமர் வந்து என்ன பண்ணார்? உடனே தன்னுடைய பலத்தை காட்டவில்லை. ராமர் பலசாலி, தெய்வீக சக்தியெல்லாம் உள்ளவர். பரசுராமர்கிட்ட போய் அமைதியாக போகிறார். முனிவரே, நடந்ததற்கு மன்னிக்கவும். நான் உங்கள் அடியேன். என் சகோதரன் லக்ஷ்மணன் அறியாமையால் பேசிவிட்டான், அதை பொறுத்தருள வேண்டும் அப்படின்னு பணிவாக கேட்குறார். இந்த பணிவு வந்து ராமனுடைய பலம். பரசுராமருக்கு கோபம் குறையவே இல்லை. நீ ஒருவேளை பலசாலினா இந்த விஷ்ணு தனுசை ஏற்றி இந்த வில்லிலே நான் பூட்டு, அதுக்கப்புறம் நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஒரு சவால். ராமர் என்ன பண்ணுவார்? இப்போ ராமர் வந்து அந்த விஷ்ணுவுடைய தனுசை வாங்கி கொள்கின்றார். ரொம்ப ஈஸியாக ஏற்றிட்டார். வில்லிலே நான் பூட்டினார். அந்த வில் நான் பூட்டியதும் பரசுராமருடைய சக்தி எல்லாம் ராமருக்குள்ளே போயிடுச்சு. அப்போ தான் பரசுராமருக்கு புரியுது, ராமன் சாதாரண மனுஷன் இல்லை, மகாவிஷ்ணுவனுடைய அவதாரம். தன்னுடைய கர்வத்தினாலே பகவானையே அடையாளம் காணாமல் பேசிவிட்டோம். அப்போதான் அவருக்கு அந்த ஞானம் கிடைக்கின்றது. பரசுராமருடைய கர்வமெல்லாம் அடங்கி போகின்றது. தன்னுடைய கோபத்தையும் ஆணவத்தையும் விட்டுட்டு ராமர்கிட்டே மன்னிப்பு கேட்டு தவம் செய்ய போகின்றார். ராமன் வந்து தன்னுடைய பலத்தை காட்டாமல் பரசுராமர்கிட்ட பணிவாக நடந்துக்கிட்டது பணிவுங்கிற பலத்தை விட உயர்ந்ததுன்னு காட்டுது. அதாவது பணிவுங்கிறது பலத்தை விட உயர்ந்தது. உண்மையான பலம் இருக்கிறவங்க அமைதியாகவும் பணிவாகவும் இருப்பார்கள். நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. அந்த உண்மையான பலம் அப்படிங்கிறது வெறும் சண்டை போடுறதுல இல்லை, அது அமைதியாக இருக்கிறதுல, பொறுமையாக இருக்கிறதுல, கோபத்தை அடக்குவதிலே தான் பலம் இருக்கின்றது. நமக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்லை. பரசுராமருடைய கர்வம் அவரை அழிவுக்கு கொண்டு போக பார்த்தது. ஆனால் ராமர் அவர்கிட்ட இருக்கிற பணிவினாலே அவருக்கு ஞானத்தை வழங்கினார். கர்வம்ங்கிறது ஒருத்தருடைய அறிவை மறைத்து விடும், உண்மையை பார்க்க விடாது. இந்த பாலகாண்டம் நமக்கு எப்படியெல்லாம் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வழியெல்லாம் காட்டுது இல்லையா? குரு பக்தி, கடமை உணர்வு, நம்ம கருணையை பார்த்தோம், மன்னிப்பு, இந்த பணிவு, ராமனுடைய பணிவு, அதனாலே பலம், ஆணவம் இல்லாமல் பணிவாக நடந்துக்கிட்டு உண்மையான பலம் மனசில் தான் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது. சின்ன வயசுலேருந்தே நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் ராமருடைய வாழ்க்கை மாதிரியே அழகாக அர்த்தமுள்ளதாக மாறும். இந்த ஞானங்கள் எல்லாம் நமக்குள்ள ஒரு நல்ல மனிதனை, ஒரு நல்ல தலைவனை கூட உருவாக்க முடியும். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.